ஆட்டோ ஏற போகிறேன். ஆட்டோ பஸ்ஸும் வருது கைஸ். பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம் ஏறுங்க. எல்லாரும் ஏற போகிறாங்க. நான் ஆட்டோவில் போகிறேன். கைஸ் ஆட்டோ ஏறியாச்சு. ஒரு ஆளுக்கு 20 ரூபான்னு சொன்னாங்க. 20 ரூபான்னு கொடுத்து ஏறியாச்சு. கூட்ட பாருங்க. ஒரு பக்கம் பஸ் நிற்கிறாங்க. வண்டி கிட்ட போய் உங்களுக்கு நான் பாடுறேன். நான் ஆர்டர் பார்க்க ஃப்ரீயாக அப்படியே இருக்குது. ஆட்டோ நிறைய நம்ம ஆட்டோட பொருள் இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக வர மாதிரி. கூட்டமாக இருக்குது. அவ்வளோ குடும்பத்தினால அவ்வளோ கூட்டம். இல்லைன்னா இந்த இடமே நார்மலாக கொடுத்துருவாங்க ரைஸ். இல்லை நார்மலாக முடிஞ்சுங்க வாங்க ரைஸ். ஃபுல்லாக கூட்டம் வாங்க ரைஸ். ஃபுல்லாக இந்த பாட்டெலாம் பண்ணி சவுண்டை கேட்கல. அந்தளவுக்கு வச்சுருக்காங்க. கணக்கப்பட்டியார் பாட்டுங்க. இந்த மாதிரி வரப்போ அன்னதானத்துக்காக நீங்கள் வந்து அரிசி கொடுங்க. அப்புறமா ஒரு மாதம் கொடுப்பாராம். அதனால் மாதம் வாங்கி கொடுங்க. அன்னதானத்துக்கு தேவையான பொருள் கொடுங்க. ஏன்னா காசு கொடுத்து கொடுத்துக்கலாம். அன்னதானத்துக்கு வந்தாங்க பார்ப்போம். மற்ற கொடுங்க அன்னதானத்துக்கு இங்கே கோயிலில். கணக்குட்டியாருக்கு இந்த இடத்துல கோயில் கிட்ட இன்னும் வீடு செப்பல் வச்சுட்டு போவோம். செப்பல் வச்சுட்டு போவோம். இங்கே க்யூ போயிட்டே இருக்குங்க. உள்ளே போவோம். இந்த அடி போகிறது க்யூ போகுதுங்க. பெரிய க்யூ. இது வந்து 12ஆம் ஆண்டு குரு பூஜை. அது வந்து நேற்றும் இன்னைக்கெல்லாம் குரு பூஜையா 2 நாளாக கொண்டாடுறாங்க. நினைவு நாளா
கம்பட்டியார். இருபத்தி 28 2 நாள்லாம் குரு பூஜை கைஸ். 2026 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கைஸ் வந்து எடுக்கிடுவாங்கன்னு தெரியலங்க. பார்ப்போம் கைஸ். நாங்கள் அப்பாட்ட கொடுக்குறோம். அற்புதமாக இருப்பாருங்க. வியூவர்ஸ், கணக்கம்பட்டியார் வந்து சமாதி அடைஞ்சு 12 வருஷம் ஆகிடுச்சு. நேற்று தான் அவர் சமாதி அடைஞ்சார். அதாவது 27ஆம் தேதி. இந்த 27 வந்து இந்த வருஷம் வந்து 2 நாளாக வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணாங்கன்னா துக்கம் அனுபவிக்கிறாங்க. எல்லா பக்தர்களும் வந்து அவர் வந்து வணங்குறாங்க. தன்னோட துக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. கேட்டிருப்பீங்க கைஸ். நேற்று நாளோட சொல்ல முடியல. கைஸ் இங்கே பாருங்க, பெரிய கிணறு நினைக்கிறேன். கிணறுனா கைஸ் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணி கிணறாங்க இது. பாரு எவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க இவரை வந்து வழிபடுறதுக்கு, தரிசனம் பண்ணுறதுக்கு. கைஸ் இந்த இடத்துல கோயில் அங்கே இருக்குது. இது வந்து அவரோட வீடு. தமிழ்நாட்டோட பல்வேறு பாகங்கள் இருந்த பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் வந்து இந்த சத்குரு கணக்கம்பட்டியாரை வந்து வழிபட வந்திருக்காங்க குரு பூஜைக்காக. இப்போ நாங்கள் போகிறது வந்து அவர் வாழ்ந்த வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ பார்க்குறோம், வீடியோ எடுக்க விட்டால் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், இல்லைனா வந்து வெளியில் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். பக்கம் கைஸ் வீடியோ எடுக்க விடுவாங்களா மாட்டாங்கன்னு தெரியல. வீடியோ எடுக்க விட்டாங்கன்னா நல்லதுக்கே. எடுக்கிறாங்க பாருங்க. பேசி பாருங்க. இந்த இடம் தாங்க. இந்த இடம் தான் கைஸ் வந்து பண்ணுற இடம். இந்த இடத்துலாம் வாழ்ந்த இடம். அவரோட வீடு சொல்லலாம். இதுதான் அவரோட வீடு. ஐயா கணக்கம்பட்டியாரோட வீடுங்க. ஓகே கைஸ், வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க, கட் பண்ணிடுறேன்.